அட பாவி பெயல, சைன கடையும் சண்டாள நித்திரையம்மால கிடக்கான். நேத்து தாத்தா வீட்டுக்கு விருந்துக்கு போனியே, என்னாச்சு? என்ன சாப்பிட்ட? அப்படியே மயக்கத்துல கிடக்க. அதான பார்த்தேன். என்னடா இன்னும் ஆளை காணுமேனு வந்துட்டியா? உனக்கு உடம்பு வந்திருக்காதே. என்ன தின்றுமா அந்த பயவுல? ஒன்னும் சொல்ல காணும். வந்த உடனே ராத்திரியிலே ஆத்தா மவன் மவன் எள்ள மாடு மவன் எல்லாரும் படுத்து உடங்கிட்டாவல. சரி விடிய காலம் இந்த சின்ன பயவுல விசாரிப்போம்னு நினைச்சிருப்பேன். அதான் இப்ப இங்க வந்து நிக்க. அப்படித்தானே? இல்ல அப்படிலாம் இல்லல. என்ன சாப்பிட்டியனே? சும்மா ஒரு இதுல தான் கேட்டேன். நீ வேற பாம்பு கறி பள்ளிக்கறிங்கியா? அதான் என்னமோ மாதிரி இருந்துச்சு. உனக்கு உடம்புக்கு ஒத்துக்குமோ ஒத்துக்காதோன்னு நினைச்சு கேட்கறேன். கசாயம் போடலான்னு. ஏ அப்போ என் மேல உனக்கு எம்பூட்டு அக்கறை. கசாயம் போடலாம்னு கேட்கறாங்களா? கசாயம் போடலாம்னு அப்படியே என்ன தின்னே? எங்க அம்மா எதையாவது கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் கூடி போய் கேட்கறேன். அதை சொல்லு. சேச்சே, அவ வீட்டு குழம்பலாம் எனக்கு என்னத்துக்கு? அவ பள்ளியும் பாச்சாலையும் போடுவா. அதை நம்ம திங்க முடியுமா? உங்க ஆத்தா கறி திம்பா. அப்பனும் தின்னானான்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஏலே என்னென்ன தின்னிய? பள்ளியும் போடல பாச்சாவும் போடல. நல்லா கேட்டுக்கோ. நல்ல கோழி அப்படி வடு வடு வடுன்னு நெய்யில போட்டு வறுத்து அப்படியே கோழியை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? அப்புறம் கறி குழம்பு நல்ல மட்டனை கொழுப்பு அதுவுமா உடுவி போட்டு அப்படியே அப்படியே மிளகெல்லாம் தூக்கலா போட்டு அப்படியே அப்படியே கறி குழம்பு மிதக்க மிதக்க ஊத்துனாங்க தெரியுமா? அப்புறம் நல்ல சோறு சுட சுட அப்படியே ஆவி பறக்க போட்டாங்க தெரியுமா? அப்புறம் கொஞ்சம் சூப்பு கொடுத்தாங்க. அதுதான் நல்லா இருந்துச்சு தெரியுமா? இருந்ததுலே சூப்புனா சூப்பு. அப்படி ஒரு சூப்பை இது வரைக்கும் நான் குச்சதே இல்லை. அப்படி என்னல சூப்பு? அப்படி கேளு. நல்ல நண்டு இருக்கு பாரு. அது அப்படியே நச்சு போட்டு அப்படியே நல்ல வத்தல் அப்புறம் மிளகு அப்புறம் பூண்டு அப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டு தட்டி போட்டு அப்படியே கார சரமா வச்சிருந்தாங்க தெரியுமா? நல்ல நண்டு சூப்பு. மொத்த சளியும் போயிருக்கும் அப்படி வச்சிருந்தாங்க. அப்புறம் அப்படியே நம்ம வஞ்சிரம் மீனை வறு வருன்னு வறுத்து தள்ளியிருந்தாங்க தெரியுமா? அப்படியே பெப்பரும் ஜீரகமும் போட்டு அப்படியே அரைச்சி அது ஒரு மாதிரி பொரிச்சிருந்தாங்க. அப்புறம் நல்ல வத்தப்பொடி போட்டு அது ஒரு மாதிரி பொரிச்சிருந்தாங்க. சொபனா சொப இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் ஒரு சக்கரை பொங்கல் வச்சாங்க பாரு. அதுல நெய்யில முந்திரி பருப்பை நல்லா வறு வருன்னு வறுத்து அப்படியே மிதக்க மிதக்க நெய்யோட போட்டிருந்தாங்களே. சாப்பிட சாப்பிட உனக்கு ரொம்ப பிடிக்கும். கொண்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா உனக்கு தான் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுமே, அதான் கொண்டு வரல. என்னல சொல்ற? கொழுப்பு ஜாஸ்தியா? ஐயோ நீ வேற சொல்ல விடு. கொழுப்புனா அந்த கொழுப்பு சொல்லல, கொலஸ்ட்ரால். உனக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கு. அப்புறம் பிரஷர் வேற இருக்கு. அதான் கொண்டு வரலன்னு சொன்னேன். அப்புறம் என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? அப்படியே பாயாசம், பால் பாயாசம். பால் மிதக்க மிதக்க அப்படியே அதுல ஜவ்வரிசியும் சேமியாவும் வறுத்து போட்டு அப்படி வச்சிருந்தாங்க. அது நல்ல இனிப்பா அப்படி ஒரு சுவையை இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லை. உருட்டு உருட்டு உருட்டுன்னு குடிச்சிட்டேன். என்னல சொல்ற? இது குருவி காய்ச்சி வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல? அங்க நம்ம வீடுவல்ல செய்யற மாதிரி எப்படி செஞ்சிருந்தாங்க? குருவி காய்ச்சி ஃபங்க்ஷன்னா என்ன? அவங்கலாம் கோழி கடியும் ஆட்டு கடியும் அப்புறம் பாயாசமும் சக்கரை பொங்கலும் திங்க கூடாதா? காடையும் கவுதாடியும் திங்க கூடாதா? அவங்க நல்ல பள்ளியும் பாச்சாலும் அப்புறம் என்னது பாம்பு புடிச்சிட்டு மாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா? இல்ல காக்கா கடியை புடிச்சிட்டு மாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா? இப்ப எல்லார் வீட்லயும் நல்லா காசு துட்டு துட்டு பொருளுக்கு தெரியுமா? அப்புறம் எங்க அம்மாக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்டாரு எங்க பெரியப்பா. எப்படி சூப்பரா இருந்துச்சு தெரியுமா? என்னல சொல்ற? என்ன மோதிரம்? என்னத்த போட்டிருக்கான்? கை செத்தவன். ஏதாவது பாசிமணி ஊசி மணியா இருக்கும். அதுதான் இல்ல. நல்ல வைரக்கல் வச்ச தங்க மோதிரம் தெரியுமா? அப்படியே பளபளா 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 பளபளான்னு இருந்துச்சு. எனக்கே பார்த்தது ஆசையா இருந்துச்சு. ஏமா எனக்கு செத்த நேரம் கொடுமா அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டு, இல்ல இது ரொம்ப விலை மதிக்குது, இதை எங்கேயாவது கீழே போட்டுருவேன், இது எத்தனாயிரம் ரூபாய் இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும்னு சொல்லிச்சு தெரியுமா? என்னல சொல்லுது? 1.5 லட்சமா? அவனுக்கு அது 1.5 லட்சம் ரூபா? அவர் கப்பல்ல கேப்டன் தெரியுமா? அப்ப எவ்வளவு சம்பளம் வரும் அவருக்கு? ஒரு மாசத்துக்கே 1.5 லட்சம் இல்ல 5 லட்சம் வருமா இருக்கும். அதுல 1.5 லட்சத்துக்கு எங்க அம்மாக்கு மோதிரம் வாங்கி போட்டுக்காரு தெரியுமா? அட பாவி பேலே, குருவிக்கார பேலுவலாம் நல்ல வேலை வெடிக்க போயிருந்தானுவோ. நம்ம வீட்டுல உள்ளதுவலாம் எருமை மாடு மேய்க்கத்தான் லாயக்கா இருக்கு. என்ன செய்ய சொல்ற? அதானே, குருவிக்கார மேல வந்துடவே கூடாது. அவன் கீழே இருக்கணும். நீங்க அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும். என்ன படிச்சா யாருனாலும் மேல வரலாம். அவனை படிக்க விடாம இந்த பாடு படுத்தது தானே நீங்க இந்த வடத்து வரியே. அது இல்லல, சும்மா ஒரு இதுக்கு சொன்னேன். அதை விடு. யாரும் படிக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லல. இந்த உங்க அம்மா கொஞ்சம் ஆசைப்பட்டு மிச்சம் மிதியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருப்பால. எனக்கும் கொஞ்சம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குல்ல. கொஞ்சம் தர சொல்லல. எங்க அம்மா சொல்லதான் செஞ்சிச்சு. ஆச்சிக்கும் தாத்தாக்கும் கொஞ்சம் எடுத்து கொடுல.
போய் பேசாம படு. ஏலே ஏலே அப்படியெல்லாம் சொல்லாத, ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லு சொல்லு, என்னத்தை சொல்லப்பட, சொல்லுதா சொல்லு. ஏலே கொண்டா உன் காதுக்குள்ள சொல்றேன். ஏலே எனக்கு உங்க அம்மா மேல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கத்தான் செஞ்சிச்சு. அவளை குருவிக்காரிச்சின்னு சொல்லிடலாம் என் மவனுக்கு கெட்ட மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. எங்க என் மவளும் அவ மாமியாலும் சேர்ந்து எங்களை ஒதுக்கி வச்சிருவாளோன்னு சொல்லிடாமல நான் உங்க அம்மாவை அடிக்கடி இப்படி குருவிக்காரிச்சின்னு சொல்றேன்னு தவிர மனசார எனக்கு அவ மேல எந்த வெறுப்பும் இல்லை. அப்படி இருந்தா அவ பொங்குனதை நான் திம்பனால. ஓ, அப்ப ஊடு உலகத்துக்காக எங்க அம்மாவை அப்படியே குருவி கடிச்சின்னு சொல்ற, அப்படித்தானே? அப்படித்தாம்ல அப்படித்தான். நீ நேக்கா புரிஞ்சுக்கிட்ட. என்னதான் இருந்தாலும் நீ என் பேரன் தானே, என்ன புரிஞ்சுக்க மாட்டியா என்ன? ஆச்சிக்கு நாக்கு ஊறுற மாதிரி இருக்குல்ல, வெக்கத்தை விட்டு கேட்கறேன். கொஞ்சோண்டு சக்கரை பொங்கலாவது எடுத்துட்டால. இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஊடு உலகத்துக்கு பாக்கறாளாம். அந்த ஊடு உலகமா உனக்கு வந்து சோடு போடுது. சரி போனா போது, பொழைச்சு போன்னு விடுறேன். பேசாம சத்த நேரம் உட்காரு. நான் போய் எல்லாமே கறி குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு, மீன், அப்புறம் வறுத்தது, சூப்பு, சக்கரை பொங்கல், பாயாசம் எல்லாம் எடுத்துட்டு வந்து தரேன். நல்லா இலையில போட்டு சாப்பிடு, சரியா? ஏ ஐயா, என்ன பெத்த மராசா, ஆச்சியே நல்லா புரிஞ்சுக்கிட்டியே. ஆமா ஆமா, வேணும்னா பெத்த மாராசான்னு சொல்லு, இல்லனா விளக்க மாத்த கொண்டு அடிப்பேன்னு சொல்லி. இதே வேலைதான் உனக்கு. பேசாம உட்காரு. வயசான காலத்துல நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கு. இல்ல கதவை கொஞ்சம் தாப்பப்பட்டு, இல்லைன்னா உன் அத்தைக்காரி வந்து திங்க விடாம கெடுத்துருவா. சரி சரி, போய் உட்காரு, எல்லாம் எடுத்துட்டு வரேன். ஏ அப்பா, திங்கிறதுக்கு குருவி கரைச்சிங்களா பார்க்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் என் பேரனுக்கு என் மேல பாசம் அதிகம்தான்.